NBA நிறைய பேர் நாங்கள் இஷ்டத்துக்கு விடுறோம், தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. அது வந்துட்டு இந்த எபிசோடே வந்துட்டு ஆல்ரெடி NBA ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது தான் நான் சொல்லிக்கிறேன். மறுபடியும் அந்த நேம்ஸு ஸோ எப்போ கடைசியாக நம்ம ரிவ்யூ பற்றி லாஸ்ட் இயர் சீசனோட ரிவ்யூ பார்த்தோம், அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க, இங்கிலீஷ் ஓவராக பேசிட்டோம், புல்தீஸ் மாதிரி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே சொன்னாங்க. நான் வேறு இன்றைக்கி அதை மறந்து போய் தமிழ்னு ஒரு டிஷர்ட்டை வேறு போட்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ, நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக கொலீக்ஸு. ஸோ நாங்கள் அப்போலேருந்தே ஆர்கியூ பண்ணுறப்போ எங்களை அறியாமலே இங்கிலீஷ் கொஞ்சம் வந்துடும். அதுக்குன்னு என்ன பிறந்து வந்ததுலேருந்து அப்படி பேசுகிறோமா அது கிடையாது. பட் ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்துட்டப்போ ஒரு ஃப்ளோவில் வந்துடுது அது. ஸோ எதுவாக இருந்தாலும் அவனை திட்டுங்க. ஆமாம். பட் ஆனால் இந்த வாட்டி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ உருப்படியாக தமிழில் பேச பார்க்குறோம். அண்ட் அப்படி ஸோ இந்த எபிசோடு என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஆல்ரெடி பிளே ஆஃப் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 கேம்ஸ் வந்துட்டு எல்லா சீரீஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. அது போக ஒரு சில சீரீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டிசைட் ஆகிற மாதிரி நிலைமைக்கே வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த 2 மாதத்துக்கு எப்படி போக போகுது, இந்த சீசன் எப்படி போய் முடியும், யார் ஃபைனல்ஸுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம். ஸோ வினுஷ் சொல்லுங்கள், வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் நம்ம வந்து டென்வர் நகெட்ஸ் லாஸ்ட் இயர் மாதிரி தே ஆர் டூயிங் தேர் பெட்டு. பட் ஆனால் இந்த வாட்டி சர்ப்ரைஸாக வந்தது வந்துட்டு ஓகேசி ஒன்றும், அப்புறமா மினசோட்டா டிம்பர்புல்ஸு. ஆமாம். ஸோ நீங்கள் அந்த 2 சீரீஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சரி எல்லாரோட க்ரௌட் ஃபேவரட் நம்ம லெப்ரான் ஜேம்ஸ் அண்ட் யோகிச் அந்த சீரீஸ் பற்றி பேசுவோம். 3-1 இருக்காங்க தற்போதைய நிலமையில். இன்னைக்கு காத்தால தான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் கேம் லேக்கர்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுவும் 11 கேம் தோற்றதுக்கப்புறமா இன்றைக்கி இது காத்தால தான் ஒரு கேம் ஜெயிச்சிருக்காங்க டென்வர் நகெட்ஸ் கூட. ஸோ என்ன சொல்கிறீங்க, இது வந்துட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா சீரீஸ், இல்லைனா வந்துட்டு ஜென்டில்மேன் ஸ்வீப் 4-1 பட் ஒன்று வேணால் ஒத்துக்கணும், 124 மினிட்ஸுக்கு லீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், கரெக்டு. ஸோ டென்வர் ஹவ் மேட் த கம்பேக். பட் இப்போ வந்து சீரீஸ் ஷிஃப்ட்ஸ் டு மைல் ஹை அகெயின். திரும்ப டென்வரோட ஹோம் கோர்ட்டுக்கு போகிறது. அங்கே வந்து இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி ஆல்டிடியூட் வில் பிளே டிஃபரன்ஸ். ஆமாம், கரெக்ட். ஸோ இவங்க வந்து ஃபாஸ்ட் டீமும் கிடையாது. டென்வரோட வீக்னஸ் இஸ் ஸ்பீடு. தே கேனாட், இவங்க ஃபாஸ்ட்டாக ஆட மாட்டாங்க. அதனாலே ஸோ இதில் அந்த பாயிண்ட் என்னதுன்னு சொல்லிக்கிறேன். ஆல்டிடியூடு பற்றி பேசுகிறதுல இதே பிரச்சனைனா நம்ம ஆர்சிபிக்கும் இருக்குது. அது என்னன்னா, சின்னசுவாமி ஸ்டேடியம் வந்துட்டு ஒரு எலிவேஷனில் இருக்குது, அதனால் வந்து பால் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் வந்துட்டு நம்ம விராட் கோலி அவங்களால வந்துட்டு ஹோமில் டாமினேட் பண்ண முடியாது. அதே தான் வந்துட்டு இங்கே டென்வர் நகெட்ஸ் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு விளையாட்டுருக்காங்க. மற்ற டீம் வந்து அந்த ஆல்டிடியூடில் வந்தால் அவங்களால சேம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு தட் 4 கேம்ஸ் முடிஞ்சிருச்சு, 3-1 இருக்குது டென்வர் நகெட்ஸ் லீடிங்கில். ஸோ திரும்ப டென்வருக்கு போனாங்கன்னா வெரி டிஃபிகல்ட் ஃபார் லேக்கர்ஸ் டு வின் திஸ் கேம்ன்ற மாதிரி தான் ஒரு என்ன. திரும்ப லெப்ரானோட லெகசிக்கு இஃப் தேர் சம்திங் ஒரு கேம் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸ்னாலே ஜெயிக்க முடியும். ஒரு 2 months பேக் கிளிப்பர்ஸ் கூட 4th குவார்ட்டரில் மட்டுமே வந்துட்டு ஒரு பயங்கரமான சீன் பண்ணிட்டு போனேன். அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா இட் வுட் ப்ராபப்ளி பி அ குட் சீரீஸ் ஆஃப்டர் தட்டுன்னு வேணாம். அவ்வளோதான். இன்னும் அந்த 6th கேம் வில் பி இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோதான். பட் ஆனால் அது நடக்குமான்னு எனக்குமே ஷுவராக தெரில. இல்லை, அது நடந்துருத்துன்னா லேக்கர்ஸ் வில் கெட் த மொமெண்டம். கரெக்ட். அது மொமெண்டம் வந்துருதுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது எனக்கு வேண்டாம். I want them to finish it off. அதுக்காக வந்து ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர், நான் வந்து ஐ வாண்ட் டென்வர் டு வின் அந்த இடத்துல. ஈவன் எனக்குமே வந்துட்டு டென்வர் தான் மோர் காம்படேட்டிவ் டீம். அண்ட் அடுத்தடுத்த சீரீஸ் போனாங்கன்னா டென்வர் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒன்று என்னன்னா, லேக்கர்ஸ் வந்து இஸ் நாட் பில்ட் இது ஒரு சாம்பியன்ஷிப் டீம்னே நான் சொல்லுவேன். நான் அவங்க வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்கில்ஸ் ஆஃப் ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் வந்துட்டு அவங்க டாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க டென்வர் நகெட்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராப்பர் சாம்பியன்ஷிப் கேலிபர் இருக்கிற டீம். நீங்கள் வந்து ஒருத்தர் சரியாக விளையாடலைன்னா தெர் வில் பி சம்படி எல்ஸ் சடனாக வந்துட்டு கையை தூக்கிட்டு டே இன்னைக்கு நான் விளையாடுறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் அது. ஸோ போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா ஆரன் கார்டன் வந்துட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் 27 பாயிண்ட் கிட்ட அடிச்சிருந்தாரு, 15 ரீபவுண்டு. இன்னைக்கு என்னன்னா அவர் 7 பாயிண்ட் தான் எடுத்தார். பட் ஆனால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜெயிக்கணும். ஐயா அதுக்குன்னு லேக்கர்ஸில் ஒருத்தன் 0 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி இந்த வாட்டி 21 சொல்லலாம். பட் அவன் எல்லாம் வந்து இந்த டியாஞ்சலோ ரெஸ்ல எல்லாம் நம்பிட்டு வெரி இன்கன்சிஸ்டன்ட். ஸோ சரி, அப்போது அந்த சீரீஸ் ஓகே. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் சீரீஸ் வர்றது வந்துட்டு இஸ் திஸ் தி எண்ட் ஆஃப் கெவின் டூரண்ட்னு சொல்லுறாமா.
கெவின் டுராண்ட் வந்துட்டு ஸ்டக் வித் ஃபீனிக்ஸ் சன்ஸ். அங்கே அந்த விட்டால் வேறு யாரும் அவ்வளோ காசு கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட் இனிமேல் டுராண்ட்டுக்கு. யூ கேன் டூ இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்கமிங் டீம் எதுக்காக போகலாம், ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ். காசு கொடுப்பாங்களா, அதுதான் எனக்கு பாயிண்ட்டு. ஏன்னா இப்போ நியூ சிபிஏ ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து லிமிடேஷன் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தட் யூ கேன் கிவ்ன்றதுக்கு எல்லாம். ஓகே ஃபைன், ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன் எனக்கு. ஃபிலடெல்ஃபியா 76ers மேக்ஸ் கேப் ஸ்பேஸ் இருக்குது. கரெக்ட். ஓகே, இஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தே வாண்ட் டு ஃபீனிக்ஸ் வாண்ட்ஸ் டு செல்னு வச்சுக்கோ, அண்ட் ஃபிலி வாண்ட்ஸ் டு பை டிஆண்டனி மெல்டனை கொஞ்சம் பைசா கொடு, படி ஹீல்டு கொஞ்சம் பைசா கொடு, பால் ரீடுக்கு கொஞ்சம் பைசா கொடு, 2-3 பிக்கை த்ரோ பண்ணு, சேலரிஸை மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா தே ஹேவ் மேக்ஸ் கேப் ஸ்பேஸ். கரெக்ட். ஈவன் இஃப் தே கிவ் லெஸ்ஸர் அமௌண்ட் தே கேன் அப்சர்வ் அ ஹையர் சேலரி. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீமுக்கு நீ போகலாம். ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் இஸ் டெஃபினெட்லி வெரி குட் ஆப்ஷன். ஏன்னா தே ஹவ் ஆல்ரெடி ஓவர் பேட் டில்லியன் புரூக்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் அந்த மாதிரி ஒரு இந்த டாரி ஈசன்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டயும் பைசா இருக்கும். அனதர் ஆப்ஷன் விச் இஸ் வெரி குட் ஆப்ஷன் இஸ் யூட்டா ஜாஸ், அப்கமிங் டீம். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபில்லியோட கான்செப்ட் மேக்ஸ் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆப்ஷன் தோணுது. இது ஏன் இப்படி பேசுகிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச அந்த சீரீஸ் இஸ் ஓவர் தான் நான் சொல்லுவேன். அது க்ளீன் ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஜென்டில்மேன் ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபீனிக்ஸ் அண்ட் மினசோட்டா வந்து இது பண்ணிடுவாங்க, ஜென்டில்மேன் ஸ்வீப்பில் அவங்க முடிச்சிருவாங்க மோஸ்ட் லைக்லி, அன்லஸ் ஆர் அதர்வைஸ். எனக்கு அதர்வைஸ் கூட தெரியல எனக்கு ஆக்சுவலாக. தெர் இஸ் ஒன் திங் தட் வில் சேஞ்ச் த கோர்ஸ். புக்கர் வந்து ஹேஸ் டு, கெவின் டுராண்ட் வந்து இது வரைக்கும் எல்லா கேம் பார்த்தேன்னா கெவின் டுராண்ட் ஹஸ் டேக்கன் த மோஸ்ட் ஷாட்ஸ். இதுக்கப்புறம் கெவின் டுராண்ட்டை உட்காந்து வச்சுட்டு புக்கர் கிட்ட வந்து பாலை கொடுத்து புக்கர் ஹேஸ் டு ஸ்கோர் 40, 45 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணானா தெர் இஸ் அ சான்ஸ். ஏன்னா தே ஆர் நாட் ஏபிள் டு கார்ட் ஆண்டனி எட்வர்ட்ஸ். சுத்தமாக கார்டே பண்ணல. ஆண்டனி எட்வர்ட்ஸை கார்ட் பண்ண முடியல, கால் ஆண்டனி டவுன்ஸை கார்ட் பண்ண முடியல. கரெக்ட். கோபேரை வந்து ஏதோ பண்ணி ஃபவுல் ட்ரபிளில் நர்க்கிச்சை போட்டுறானுங்க. அதனால கோபேரை ஸ்டாப் பண்ண முடியல, ரீபவுண்ட்ஸ்க்கு ரோல் பண்ணுறது. அதில் இல்லாம ஜேடன் மெக்டானியல்ஸ் எங்கேருந்து வந்தாலும் கெவின் டுராண்ட்டுக்கு அப்படி ஒரு டிஃபென்சிவான ஒரு ஸ்டாப்பரா 25 பாயிண்ட் தேர்ட் கேமில். ஐ மீன் தட் இஸ் அண்ட் ஆல் லக்கி. பட் அது லக்கினா சொல்ல தெரியல. ஏன்னா ஆண்டனி எட்வர்ட்ஸ் அதுக்கு ஒரு கேம் முன்னதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கால் அவுட்டே பண்ணுவான், எங்ககிட்ட ஜேடன் மெக்டானியல்ஸ்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து விளையாடுற மாதிரி. இதில் நீ பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஆண்டனி எட்வர்ட்ஸ் இந்த சீசன் முன்னாடி ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, வி வில் கோ ஆஸ் ஃபார் அஸ் ஜேடன் மெக்டானியல்ஸ் டேக்ஸ் அஸ். ஏன்னா ஹீ இஸ் அக்கார்டிங் டு மீ த மோஸ்ட் டேலண்டட் பிளேயர் இந்த டீம்மா. பட் இது வரைக்கும் அந்த என்டையர் சீசன் நீ பார்த்தேன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஸோ எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டேன்ற மாதிரி ஒன் டே அவனுக்கு விட்டுரு, அந்த கேம் விட்டுரு. இதுக்கப்புறம் நோ, ஐ டோன்ட் திங்க் ஃபீனிக்ஸ் இஸ் கோயிங் டு டூ மச். பட் ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, டிட் ஃபீனிக்ஸ் மேக் அ மிஸ்டேக் பை செல்லிங் கிறிஸ் பால்? மேபி கிறிஸ் பால் would sell Chris Paul, but the player you got back in return in Bradley Beal is equally injury prone. எனக்கு வந்து பிராட்லி பீல் அவங்களோட காம்போசிஷன் இருக்கு ஃபிட் ஆனானான்னு இந்த சீசன் எனக்கு சொல்லவே தெரில எனக்கு ஆக்சுவலாக. அது ஐ எம் சர்கம்ஸ்பெக்ட் வித் த 3 பால் டாமினன்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே நியூக்ளியர் வெப்பன், ஷூட்டிங்கு, இது அக்ரெசிவான அட்டாக். பட் ஆனால் கொஹிசிவாக நான் வந்துட்டு எதுவுமே அவங்க கிட்ட வந்து பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னா ஒன்லி டுராண்ட் ஹஸ் பீன் த லோன் கான்ஸ்டன்ட். அங்கே புக்கர் ஹஸ் மிஸ் டைம், பீலும் மிஸ் பண்ணியிருக்கான் டைம் கொஞ்சம். பீல் நிறையவே மிஸ் பண்ணிட்டான் இந்த சீசன். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி இல்லை. ஈவன் இஃப் யூ கோ பேக் டு த ஹீட், மயாமி ஹீட்டோட லெப்ரான் ஜேம்ஸோட டேஸ் போனாலுமே ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப தடவை. கரெக்ட். செகண்ட் சீசன்லேருந்து தான் தே மேட் த புஷ். ஸோ இந்த சீசன் அவுட்டு ஃபீனிக்ஸுக்கு. அடுத்த சீசன் புஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அட்டாக்கிங் மைண்ட் செட்டுக்கு ஃப்ராங்க் வோகல் இஸ் நாட் த ரைட் கோச்னு எனக்கு தோணுது. ஏன்னா தே ஆர் லுக்கிங் அட் அ டிஃபென்சிவ் அப்ரோச்சு, புரியுது. பட் ஆனால் உங்ககிட்ட அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லையே. ஃப்ராங்க் வோகல் கிட்ட நீ ஒரு பிஜியோ இல்லைனா வந்துட்டு குவாயில் லெனர்ட் மாதிரி ஒரு பிளேயர் ஒருத்தன் இருந்தானா அட்லீஸ்ட் அவன் வந்துட்டு கொஞ்சம் இதாக பண்ணலாம். 3 பேரும் வந்துட்டு ஒன்று அட்டாக் வச்சுக்கிட்டு நீ ஃப்ராங்க் வோகலை நம்பிட்டு இருக்கேன்னா, NBA நிறைய பேர் நாங்கள் இஷ்டத்துக்கு விடுறோம், தயவுசெய்து டென்ஷன் ஆகாதீங்க. அது வந்துட்டு இந்த எபிசோடே வந்துட்டு ஆல்ரெடி NBA ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றது தான் நான் சொல்லிக்கிறேன் மறுபடியும் அந்த நேம்ஸு. ஸோ ஓகே, ஃப்ராங்க் வோகல், இந்த டார்க் ரிவர்ஸ், இதுங்கெல்லாம் வந்து அவுடேட்டட் சிஸ்டம். கரெக்ட். நிறையா இருக்குது இந்த மாதிரி அவுடேட்டட் சிஸ்டம்ஸ். அவங்களெல்லாம் வெளில அமிச்சிட்டு யங்கர் மைண்ட் செட், யங்கர் அனாலிட்டிக்கல் திங்கிங் உள்ள கோச்சஸ்லாம் எடுத்துன்னு வந்தால் தான் தே வில் ஹேவ் அ சான்ஸ். கரெக்ட். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு யூஆர் ரைட். மேபி இது வந்து அந்த ஓனருக்கே வந்து ஃபர்ஸ்ட் சீசன்றதுனால ப்ராப்ளி ட்ரோவ் பேஸ்ட் ஆன் அந்த
நேம் ஆல்ரெடி ப்ரூவன் நேம்ஸை வச்சு ஓட்டிடலாம் இந்த சீசன் ஓட்டினானா என்னன்றது தெரியல எனக்கு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர். இண்டெக்ஸ் 50ல இன்வெஸ்ட் பண்ணிரு கண்ண மூடிட்டுன்ற மாதிரி அதேதான் மெட்டமங்கி அது. ஓகே ஸோ ஓகே, அது உணர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ்னால் எனக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து இந்த கிளிப்பர்ஸ் வர்சஸ் மேவ்ஸ். எனக்கு வந்து ஆன் பேப்பர் யூ கேனாட் கொஸ்டின் த டேலண்ட் கிளிப்பரோட டீமில் இருக்கிறது. கரெக்டா? தேர் இஸ் ஒன் கன்சர்ன் தேர், எல்லா வாட்டியும் அந்த கன்சர்ன் தான் வரும். கவாய் லெனர்ட் ஹவு ஃபிட் ஈஸி. எனக்கு இன்னொரு கொஸ்டின், ஓகே, பிகாஸ் நீ வந்து ஸ்பர்ஸோட ஃபேனுன்றதுனால நான் கேட்குறேன். ஓகே, கவாய் இஸ் நாட் அ லீடர், he is somebody who can drive. He's more like a commander மாதிரி தானே. உனக்கு ஒரு லீடர் இருந்தானா, நான் வந்துட்டு இப்போ ராப்டர்ஸ் அடிச்சப்போ கூட கைல் லவ்ரி அண்ட் வான்விலிட் were the true leaders அந்த டீம்ல. கரெக்ட். ஓகே, கவாய் லெனர்ட் வந்துட்டு நீங்க என்ன டிரைவ் பண்ணுங்க, நான் உனக்கு எடுத்து முடிச்சு கொடுக்குறேன்ற மாதிரி டைம். கரெக்ட். இங்க வந்துட்டு கிளிப்பர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் லீடரா ரசல் வெஸ்ட்ப்ரூக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா கிடையாதா? ஐரனி ஆஃப் இட் வந்து ரசல் வெஸ்ட்ப்ரூக் லீட் பண்றதே ஒரு ஐரனி. அதுதான் சொல்றேன். அவன் வந்துட்டு போய் சண்டை போட்டுட்டு அவன் ஒரு டீமுக்கோசரம் கண்டெஸ்ட் பண்றது வந்து என்னால வந்து ஜீரணிக்க முடியல. நீ எதுவுமே நீ அங்க வந்துட்டு யாரு பொட்டன்ஷியல் வின்னர்ஸ் பாருங்க, யாருமே இல்லை. சாம்பியன்ஷிப் கேலிபர் பொட்டன்ஷியல் வின்னர்ஸ் யாருமே இல்லை. நீ நார்மன் பால் சொல்றியா, அவனும் வந்துட்டு ஒரு அதே ராப்டர்ஸ் டீம்ல இருந்தான். அப்போ அவன் இஸ் ஒன்லி என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட் கை தான். ஸோ உனக்கு அங்கே ப்ரூவன் லீடர்ஸே இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பார்க்குறதுன்றது எனக்கு புரியல அந்த கிளிப்பர்ஸ். இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீ ப்ரூவன் லீடர்ஸை பற்றி பேசுகிற, சோக் வந்து பால் ஜார்ஜ் வேற சோக் பண்ணுவாங்க, சோக்கும் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அது வேற. ஜேம்ஸ் ஹார்டனை எந்த ஒரு சீரீஸ் டிசைடிங் கேம்ல விளையாடவும் மாட்டானது கிடையாது. இப்போ இதில் என்ன பிரில்லியன்ஸ் ஆஃப் இட்னா, your star player Kawhi Leonard is not fit. Exactly at the same time last time caught out மாதிரி. Exactly. இதுல வந்து என்ன, லூக் everyone expected கைரி அர்விங் வந்து கிராக் மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அவன் வந்து சைலண்டா ஆடிட்டு இருக்கான். லூகா has gone completely bonkers. ஆமா. ஓகே, இதுல இந்த லட்சணத்துல ஷாட்டே உழல இன்னும் லூகாக்கு. இன்னும் ஷாட் ஒரு கேம் எப்படியும் ஷாட் எங்கேருந்து வீசினாலும் விழும். அந்த ஷாட் விழ ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு விழுந்ததுன்னா 3-1. கரெக்ட். ஆமாம், 3-1. அது லூக்காக்கு ஷாட் ஒரு கேமில் ஷாட் விழும். ஸோ அவன் முடிச்சிருவான் ஒரு கேமை. இன்னும் எப்படியும் கைரி ஒரு பைத்தியக்கார கேம் இருக்கு, என்ன பண்ணாலும் அன்னைக்கு கைரி எங்கேருந்து போட்டாலும் விழும். அதனால அவன் முடிப்பான் அந்த கேமை. ஸோ என்னதான் இவனுங்க பண்ணாலும் ஐ வாண்ட் த டாலஸ் மேவரிக்ஸ் டு வின். எனக்குமே வந்துட்டு ஐ திங்க் டாலஸ் மேவரிக்ஸோட வின்னு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆகும்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஏன்னா I'll tell you why. Okay, I'll tell you the reason also. எனக்கு வந்து I think, okay, no matter who comes from this series, OKC will go to the finals. Beating Denver Nuggets, OKC or Minnesota Timberwolves will face Minnesota. One யார் இருக்கா? One வந்து OKC தானே ஃபினிஷ் பண்ணாங்க. One OKC. So 4 is the Mavs. So OKC will go there. Okay. So I am putting OKC in the finals in the West. Okay. Along with the Denver Nuggets தான் நான் போட்டிருக்கேன் அங்க இந்த வெஸ்டர்ன் சைடில். ஸோ ஐ அக்ரி. ஆனால் எனக்கு வந்து அந்த டென்வர் வர்சஸ் மினசோட்டா மேட்சப் செம்மையாக இருக்கும்ன்றது தோணுது எனக்கு. ஏன்னா சைஸ் வர்சஸ் சைஸ் தே மேட்சப் ஆல்மோஸ்ட் வெல். ஒன்லி அந்த ஆண்டனி எட்வர்ட்ஸ் தான் வில் ப்ராபப்ளி பி ஷார்ட்டர் தென் முரேயா லிட்டில் பிட். தெரியல, ஐ ஹாவ் டு செக். எனக்கும் ஐ எம் நாட் ஷுர், பட் அந்த சீரீஸே நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. அந்த சீரீஸ் காம்படிட்டிவாக இருக்கும். அது இட் வில் கோ 7. ஆமாம், இட் வில் கோ 7. ஆனால் இங்கே வந்து my heart says I want Luka to come to the finals. In the finals, West finals at least. But OKC ரொம்ப நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க முடிச்சிருவாங்கன்றது தான் என்னோட இது. அண்ட் நேத்திக்கே வந்து லூக்கா. So now before we go to the next, so do you think Luka deserves MVP இந்த சீசனுக்கு? ஏன்னா நிறைய பேர் SGA சொல்றாங்க. நாட் SGA. எனக்கு வந்துட்டு லூக்கா டிசர்வ்ஸ். ஐ திங்க் வி ஹாவ் டு கிவ் ஹிம் சம் லவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இஷ்டம். ஏன்னா நீ வந்து யோகிச்சுக்கு திரும்ப கொடுத்தாலும் நோபடி இஸ் கோயிங் டு ஹேவ் a problem இந்த சீசனும். ஐ திங்க் இந்த சீசன் கோஸ் டு யோகிச். ஏன்னா தே வாண்ட் ஹிம் டு டேக் ஓவர் த ரேரிஃபைட் ஏர். டேக் ஓவர் த ரேரிஃபைட் ஏர். ஓகே, 3 MVPஸ்லாம் வந்து ரொம்ப ரேர். அதனால தே வில் கிவ் இட் டு இது. பட் நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி லூக்கா கெட்ஸ் தம் டு 55 ஃபர்ஸ்ட் சீடு இதெல்லாம் வந்ததுன்னா லூக்காக்கு இன்னும் டைம் இருக்கு.
லூக்காக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் எனக்கு பிரச்சனை என்னன்னா, தேர் ஆர் அதர். இப்போ நெக்ஸ்ட் இயர் இட் இஸ் ப்ராபப்ளி லீக் பயாஸாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஆண்டனி எட்வர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் கெட்டிங் அ லுக் இன். பாசிபிள். ஏன்னா it has to be, you would always want to put your country first in whatever ways possible, even if you want to be unbiased. சரி, ஓகே. ஏன்னா நீ எடுத்துக்கிட்டேன்னா லாஸ்ட் 5 years எடுத்துக்கிட்டேன்னா அதுலேயே 4 years வந்துட்டு நான் அமெரிக்கன்ஸுக்கு தான் வந்து MVP போயிருக்கு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஆமா, யோகேச் 2 போயிருக்கு, யானிஸுக்கு 2 போயிருக்கு, எம்பிடுக்கு ஒரு வாட்டி கொடுத்தாங்க when he was not an American yet. எம்பிடிபி அமெரிக்கன் கிடையாது, பிரான்ஸுக்கு தான் கமிட் பண்ணிட்டு இப்பதான் மாத்தினாங்க. அதான் சொல்றேன், when he got it he was still not an American. ஆமா, okay, so which means there has to be some people who are going to start saying, hey, we are probably glorifying only the இதுன்ற மாதிரி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அகைன் சம்திங் நான் ரொம்ப பொலிட்டிக்கலாக நான் வந்து யோசிச்சு நான் சொல்றேன். பட் ஐ திங்க் இந்த சீசன் வில் கோ டு யோகிச். தே வாண்ட் டு டேக் ஹிம் இன்டு தட் ராரிஃபைட் ஏர் பெஸ்ட் சென்டர். இந்த இது எல்லா பில்டப் பயங்கரமா இருக்கு. ஸோ தே வில் கிவ் இட். ஏன்னா போன வாட்டியே நிறைய பேர் ஃபெல்ட் ஹி காட் ராப்டு. அதனால இந்த வாட்டி தே வில் கிவ் இட் டு ஹிம். யோகிச் கேஸ் சீல்டு ஷட், ஹால் ஆஃப் ஃபேமில் போட்டுருவாங்க. கேரியர் முடிச்ச உடனே ஹால் ஆஃப் ஃபேமில் அமைச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் பேலட். அதனால அது ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன்னா நெக்ஸ்ட் சீசன் இட் வில் பி அ ஷூட் அவுட் பிட்வீன் எட்வர்ட்ஸ், எஸ்ஜிஏ, டான்சிச். ஈஸ்ட்லேருந்து வந்து டேட்டம் பைத்தியம் மாதிரி ஆடணும். டேட்டம், ஹாலிபர்டன் will start getting a look in. Haliburton probably will start getting a look in if he gets the paces up to ஒரு second or the third seed. Correct. இல்லனா அவனுக்கு வராது. இதுதான் இது. So basic இது. So west, okay, we kind of covered. East வந்து ஒரு 2 சீரீஸ் வந்து அது என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ஆர்லாண்டோ கேவலியர்ஸ் சீரீஸ் வந்து எனக்கு I mean, how do you pick a winner? அதுல வந்து I think I thought I expected better from Cavaliers, Cleveland Cavaliers. அவங்க போய் ஒர்லாண்டோ கிட்ட 2 ஹோம் மேட்சும் தோப்பாங்கன்றது வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இட்ஸ் அ ஃப்ரீ விங் ஃபார் ஒர்லாண்டோ. அவங்க வந்து சும்மா எது வேணா போய் கற்றுக்கிட்டு வரது தான்டா, என்ன நடந்தால் நல்லது நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த சீசன் வரணுன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாங்களே. திடீர்னு பார்த்தா பேன்சரோ சரி, சக்ஸும் சரி, எல்லாருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்துட்டு கிளீவ்லாண்ட் இவ்வளோ தான் போல, இதுதான் அவங்களோட லிமிட்ன்ற மாதிரியே. The twin tower lineup is not working. Correct. Mobley and no shooting. Jared Allen அங்க ஷூட்டிங்கே இல்லை. டானவன் மிச்சலும் கார்லாண்டும் வீசினா மட்டும்தான் 3. இல்லை வேற என்ன ஸ்ட்ராஸ் இருக்கான் போட்டா மட்டும்தான் 3. ஃப்ரம் த இன்டீரியர் யூ ஆர் நாட் கெட்டிங் எனி பாயிண்ட்ஸ். கரெக்ட். ஓகே, அதனால 3 போடலன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த ஆர்லாண்டோ இஃப் தே கோ த்ரூ ஐ திங்க் நியூ இல்லை ஒன் இல்லை. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியர் செகண்ட் ரவுண்ட் மேட்சப் மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. 1-4 இல்லை, பாஸ்டனை ஃபேஸ் பண்ணுவாங்க. பாஸ்டன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்டன் அமைச்சிருவாங்க. ஸோ பாஸ்டன் ஃபினிஷ் பண்ணுறாங்க அவங்கள. ஐ திங்க் பாஸ்டன் பீட்ஸ் மயாமி. Boston beats Orlando or Cavs also. Boston makes it one team from the east is Boston. Correct. Final. Second team க்கு வந்து more intriguing series வந்து Bucks Indiana Pacers. எனக்கு ஃபிலி நிக்ஸுக்குமே வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா ஐ தாட் நிக்ஸ் இவ்வளோ காம்படிட்டிவ் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ்க்கு அவங்க பட் எஃபர்ட் ஐ மீன் ஐ திங்க் ஃபார் வெரி லாங் நம்ம வந்துட்டு அவங்க கோச்சை வந்துட்டு ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல, இஸ் ட்ரில்லிங் எவ்ரிபடி டு தி 82 கேம்ஸ்ன்ற மாதிரி. ஃபர்காட் இஸ் நேம் என்ன, டாம் திபடோ. ஆனால் ஐ திங்க் இஸ் காட் மோர் வெப்பன்ஸ் இந்த வாட்டி ஃபைனலி. யூ ஹாவ் அவன் பேர் என்னது, அந்த த்ரீ பிஸ்டன்ஸ்லேருந்து வாங்கினாங்களே 3 பாயிண்டர் பாக்டானோவிச். அவன் வந்துட்டு உனக்கு வந்து ஒரு லீத்தல் வெப்பன் இந்த செகண்ட் லைன் அப்னா தென் யூ கேன் இமேஜின் எவ்வளோ ஹவு டீப் தே ஆர் அப்படின்னு. இல்லை இன்னொன்று நீ யோசிக்கணும். ஒரு ஸ்டான்ஸ் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, யார் சீரீஸ் எம்பிபின்னு பார்த்தா ஜாஷ் ஹார்ட் இஸ் தி எம்பிபி. ஆமாம், கரெக்ட். அவன்லாம் ஜாஷ் ஹார்ட் எல்லாம் வந்துட்டு அவன் அவ்வளோ பெரிய ஆள் அவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பெலிகன்ஸில் இருக்கிறப்பையும் சரியும் இல்லை லேக்கர்ஸில் இருக்கிறப்பையும் சரி. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். அங்கே அவன் தான் டிஃபரன்ஸ் மேக்கராக ஆடிட்டு ஆக்சுவலாக. என்ன கேட்டேன்னா இப்போ ஃபார் ஒன்ஸ் நெக்ஸ்ட் சீசன் ஐ மைட் நாட் மைண்ட் செல்லிங் ஆஃப் ரேண்டில் இஃப் ஹார்ட் இஸ் ஆக்சுவலி டூயிங் ஆஸ் மச். ஏன்னா ரேண்டில் வந்துட்டு டர்ன் ஓவர் ப்ராப்ளம் அவங்ககிட்ட இருக்கு.
அவங்ககிட்ட நிறைய ப்ராப்ளம். அண்ட் அவன் வந்துட்டு இஸ் ஏ ப்ரூவன் இதுன்னு தெரியல. அண்ட் இஸ் நாட் அ டீம் கான்ட்ரிபியூட்டர்ன்ற மாதிரி சில வாடி இருக்கும். இஸ் அ குட் பிளேயர் ஆன் அ பேட் டீம். ஆன் அ பேட் டீம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது தட் இஸ் பிரிட்டி மச் ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ். ஸோ நீ ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ் செகண்ட் டீம் யார் ஃபைனல்ஸ் போவாங்கன்ற அப்போ இப்போ இருக்கிற நிலைமைக்கு? ஏன்னா நீ வெஸ்ட் ஆல்மோஸ்ட் சொல்லிட்ட, டென்வர் வர்சஸ் ஓகேசி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி நீ சொல்லிட்ட. ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் ஒன்று பாஸ்டன் சொல்லிட்ட. ஹூ வில் பி த அதர் டீம்? யானஸ் இருந்தானா நான் பக்ஸ்ன்னு இருப்பேன். பட் யானஸ் இன்ஜர்டு. இவன் வேற இன்ஜர்டு இல்லை, லில்லர்ட் வேற. லில்லர்ட் டவுட்ஃபுல்லு. ஐ எம் நாட் பேசஸ் வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஈஸ்ட் வந்து யாரை சொல்றது இல்லைன்னா 76ers மாதிரி தான் இருக்கு எனக்கு கேட்டேன்னா. யாரை போட்டாலுமே அங்கே வந்து சரி போ நிக்ஸே சொல்லுவோம். போன வாட்டி ஃபிலி சொல்லி ஊற்றிக்கிச்சு, இந்த வாட்டி நிக்ஸுக்கு போவோம். ஆமா, ஐ திங்க் ஃபிலி நீ சொல்ற மாதிரி தேர் ஒன் சூப்பர் ஸ்டார் அவே ஃப்ரம் பிகமிங் ப்ராப்பர். அடுத்த சீசன் வந்து இதே கோர் வித் ஒன் ஹெவி வெயிட் பிளேயர்னா தே வில் மேக் இட். ஏன்னா மேக்ஸி ஹஸ் டேக்கன் அ சூப்பர் ஸ்டார் லீப். ஆமாம், கரெக்ட், ஐ அக்ரி. ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு சீசன் சன்ஸ் மே நாட் லெட் கேடி கோ. பட் ஆனால் ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ் வில் பி அவைலபிள் அவங்களுக்கு. இந்த வாட்டி பால் ஜார்ஜ் வரலாம். மேபி பால் ஜார்ஜ் தே மேக் அ ட்ரேட் ஃபார் பால் ஜார்ஜ். ஏன்னா தே நீட் தட் டிஃபென்ஸ் அண்ட் விங் ஷூட்டிங் தான் வேணும். அது ஆன் தட் நோட் ஆர் யூ திங்க் கிளே தாம்சன் இஸ் அ குட் ஃபிட்? கிளே தாம்சன் ஐ திங்க் see sometimes you have to give it to the fact that age catches up sometimes. Okay, so and எனக்கு வந்து கிளே தாம்சனோட ஃபேவரட் attribute is the release time that he normally takes that has declined. இப்போ அந்த அவ்வளோ குவிக்காக அவனுக்கு ரிலீஸ் வர மாட்டேங்குது. பிகாஸ் அவனை டிஃபெண்ட் பண்ணுற அத்லீட்ஸ் ஆர் லாட் மோர் பவர்ஃபுல் தென் வாட் ஹீ யூஸ் டு பி அப்படிங்கிறது. அந்த அக்செப்டன்ஸ் வந்து தான் ஆகணும் ஆஸ் அ பிளேயர். he's getting old. His release is not as quick as it was in the past. So I think I don't see உன்னோட பிக் சொல்லு. என்னோடது I think I would love to see Denver versus OKC தான். பட் ஐ எம் மோர் கீன் டு see அந்த டென்வர் வர்சஸ் மினசோட்டா மேட்சப். எனக்கு வந்துட்டு தட் இஸ் தி பொட்டென்ஷியல் ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. த வின்னர் ஆஃப் தேட் கேன் கோ அஹெட் அண்ட் அந்த வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரி சொல்லு, ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லு. ஃபைனல்ஸ் ப்ரெடிக்ஷன் த சேஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் டென்வர் வர்சஸ் பாஸ்டன். பட் ஐ வுட் லவ் டு see மினசோட்டா வர்சஸ் பாஸ்டன். மினசோட்டா பாஸ்டன் வித் ஹூ இஸ் வின்னிங் இட்? அது ஐ எம் நாட் ஏபிள் டு கேஜ். ஏன்னா எனக்கு பாஸ்டன் வந்து கோல்ட் அண்ட் ஃபயர். ஒரு நாள் வந்துட்டு அவங்களுக்கு பால் உள்ளே போவே இல்லைன்னா அவங்க வந்துட்டு 30th டீம் மாதிரி விளையாடுவாங்க அவங்க திடீர்னு. அண்ட் சம் டேஸ் அவங்களுக்கு பால் உள்ளே போக ஆரம்பிச்சுன்னா தேர் லைக் இவங்க டென்வர் எல்லாம் ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற டீம் அவங்க. பட் சேஃப் ஆப்ஷன்னா டென்வர் பாஸ்டன். பட் வாட் ஐ வுட் லவ் டு see is to see ரெண்டு யங் டீம்ஸ் ஃபேஸிங் ஆஃப்னா தட் வுட் பி ஐ ஹாவ் மினசோட்டா as a bigger. எனக்கு ஆண்டனி எட்வர்ட்ஸோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு பேசிக்கலி. எனக்கு அந்த ஆட்டிடியூட் in a finals will be great to watch. ஏன்னா ஓகேசி இஸ் நோ இது தியேட்ரிக்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க விளையாட்டுருக்காங்க. தேர் வெரி கோஹிசிவ் டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமு. நாங்கள் வரோம், எங்கள் வேலை பண்ணுறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. தெர் இஸ் ட்ராமா தட் நீட்ஸ் டு பி தேர் இன் பிளே ஆஃப்ஸ். அந்த ட்ராமா வந்துட்டு நான் ஆண்டனி எட்வர்ட்ஸ் கிட்ட இருக்கோம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்கோசரம் தான் நான் வந்துட்டு அவனை இட் வில் பி ஃபன் அப்படின்றேன். நான் வந்து ஐ வாண்ட் டேவிட் வர்சஸ் கலையத். ஓகே, பெஸ்ட் டேவிட் வர்சஸ் கலையத் மேட்சப் வந்து இங்கே என்னென்னா தெர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, நான் ஈஸ்டில் சூஸ் பண்ண ரெண்டுமே பிக் மார்க்கெட் டீம், வெஸ்ட்டில் சூஸ் பண்ண ரெண்டுமே ஸ்மால் மார்க்கெட் டீம். ஸோ என்ன கிராஸ் மேட்சப் வந்தாலும் இட்ஸ் டேவிட் வர்சஸ் கலையத் மேட்சப். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வில் பி டென்வர் வர்சஸ் நிக்ஸ். ஓகே, நிக்ஸுக்கு வந்து அது கெட்ஸ் த நிக்ஸ் இன் டு தட் ரேரிஃபைட் ஏர் வேர் தேவ் மேட் த ஃபைனல்ஸ். அதுக்கப்புறம் தே கேன் சைன் எனி பிளேயர் அண்ட் தென் கோ ஃபார் த சாம்பியன்ஷிப். கரெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் தி ப்ரிவ்யூ. நிறைய இங்கிலீஷ் வந்திருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. பட் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் விட்டுறாதீங்க. இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து தமிழில் பேச பார்க்குறோம் நாங்களும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.